எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ சமீப காலமாக அதிக பிரச்சனையாகி கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா பெட்ரோல். நான் பைக் எடுத்து புத்தகம் வரையில் புத்தகத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன். அப்போ எப்படியும் 14 நாள் ஆன பிறகு தான் பைக் வெளியில் கொண்டு போகலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும்போது பார்த்தா சரியாக புத்தகம் வந்துட்டுன்னு சொல்லி அந்த அண்ணா கால் பண்ணி சொல்லி அடுத்த நாள் பெட்ரோல் பிரச்சனை வந்துட்டு பார்த்தா பெட்ரோலுக்கு எல்லோரும் நின்று நிறைய பிரச்சனை ஆயிட்டுது. இந்த நான் உப்பு விற்க போனேன், மழை கொட்டுதுன்ற மாதிரி தான் இந்த லைஃப் ஸ்டைலும் ஆகிட்டுது. என்ன செய்யலாம்னு சொல்லி தெரியல. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம்தான் காப்பாற்றினது. நான் பைக் வாங்கின ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்தேன். இது நல்ல மைலேஜ் தருது. அப்படியே சொல்லி தரும்போது 70 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு எடுக்கும்ன்ற மாதிரி சொன்னவே. ஆனால் பாவிச்சாக்கள் 60 தொடக்கம் 65 பார்க்கலாம்னு தான் சொல்லியிருந்தவே. நான் பாவித்த வரைக்கும் எனக்கு நல்ல திருப்தியாக இருந்துச்சு. அதுண்ட பெட்ரோல் ஓகே, பெட்ரோல் பிடிக்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. நான் முதல் பைக் ஓடின நேரம் எல்லாம் பார்த்தது, அந்த பைக் எல்லாம் நிறைய பெட்ரோல் இழுத்தது. இது பரவாயில்லை, எனக்கு ஓகே. நான் சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல ஒரு பைக் கிடச்சிட்டுன்றதோட பெட்ரோலும் எனக்கு நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்று சொல்லி இருந்துச்சு. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், முதலாவது புக் வந்த கையோட டேக்ஸ் எடுத்துட்டு இன்சூரன்ஸும் எடுத்துட்டு அடுத்த கட்டம் என்னென்னா நம்பர் பிளேட் எடுக்கணும். அப்போ நம்பர் பிளேட் எங்களுக்கு வேறு லேட் ஆகும் தானே, எங்களோட அரசாங்கம் தெரியும் தானே. அப்போ எல்லாத்தையும் டிலே பண்ணி கொண்டிருக்குதுன்றதால சரி ஓகே ப்ரைவேட்டாக எடுக்கலாம்னு சொல்லி காசு கட்டி 1500 ரூபாய்க்கு இந்த நம்பர் பிளேட்டை அடித்து எடுத்தேன் நான். இதான் விஷயம். இப்போ இனி அடுத்த கட்டம் இவருக்கு அந்த கைக்கு அந்த பைக் கை பிடிக்கிற இடத்துக்கு போடுற கவர் உண்டு வாங்கினான். மற்றது கீழே போடுற சீட்டும் வாங்கினான். என்னென்னு சொன்னால், நான் எனக்கு மட்டும்தான் என் பைக்கில் ஆக்குறேன்னு பார்த்தேன். ரோட்டில் ஒரு அண்ணா போய் கொண்டிருந்தவர். அப்போ அவர் தான் சொன்னவர், இதுக்கு கவர் வாங்கி போடுங்கன்னு சொல்லி. நல்லா இருக்குது பைக், எவ்வளோத்துக்கு எடுத்தீங்கன்னெலாம் கேட்டுட்டு இப்போ சரி அப்போ கையோடி அந்த கடையில் அந்த கை கவரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு கடையில் பூட்டு போனேன்னு நான் அங்கே சரியான க்ரௌடாக இருந்துச்சு. டைம் ஆகும்னு சொன்னதால் வீட்டை வந்தாச்சு. வீட்டை கொடுத்து நான் வீட்டில் கொடுத்து பூட்டினது. எங்களோட அண்ணர் சரியாக ட்ரை பண்ணி போட்டு அவர் போய் இருந்துட்டார். மற்றவர் ட்ரை பண்ணி கடைசியாக அதுவும் சரியான கஷ்டமாக தான் இருந்துச்சு போடுறது. பிறகு ஆயில் விட்டு தான் அது போட்டு சரி பண்ணினது. இது மேல் இது மாதிரி இருந்ததெல்லாம் கலட்டி போட்டு அதுக்கு போட்டிருந்தவே. இதோட என்னது பெட்ரோல் இல்லை. இந்த நேரம் செய்யும்போது பெட்ரோல் இல்லைன்னா டேங்கில் அடித்த பெட்ரோலை தவிர வேறு 1 லிட்டர் பெட்ரோல் கூட எக்ஸ்ட்ராவாக நான் அடித்து வச்சில்ல. ஆனால் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் பெட்ரோல் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில் சரி எல்லாத்தையும் செய்வோம், தேவையான விஷயத்தை எல்லாம் முதல்ல செய்து வைப்போம்னு சொல்லி தான் இதை செய்ய வழிகட்டினான். இப்போ இதுவும் செஞ்சாச்சு. அந்த அண்டே ஸ்டிக்கர் அடிக்கவும் கேட்டேன் நான். ஸ்டிக்கர் அடிக்கிறது பைக்கில் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறதுல ஒரு கொஞ்சம் விருப்பம் கூடவாக இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், ஈவினிங் ஆகிட்டது, நாளைக்கு விடியத்தான் அடிக்கலாம்னு சொல்லி. இப்போ ஸ்டிக்கர் இன்னும் அடிக்க இல்லை. இப்போ பைக்குக்கு தேவையான முக்கியமான வேலைகளை முடிச்சாச்சு. இந்த டைமுக்குள்ளே முடிச்சாச்சு. மேக்ஸிமம் பெட்ரோல் முடியும் வரைக்கும் ஓடுவோம். அதுக்கு பிறகு பெட்ரோல் ஒன்று கிடைச்சிருமுன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்படி கிடைக்காட்டி சரி ஓகே பார்த்துக்கொள்ளலாம், என்ன வச்சு செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓகே பாட்டுக்கு எங்களோட வேலையெல்லாம் பார்க்க வழிக்கிட்டாச்சு. என் நம்பர் பிளேட்லேருந்து எல்லாம் சட்டப்பூர்வமாக நான் இந்த வண்டியை ஓடலாம் தானே. எப்போ சரி ஓகேன்னு ஓட வழிக்கிட்டேன். 2 நாள் கழித்து பெட்ரோல் நார்மல் ஆகிட்டுது. பிறகு கிளிநொச்சிக்கு பெட்ரோல் செட்டில் போய் பார்த்தோன்னா ஒரு லைன் பெரிய அளவுக்கு இருக்கையில் 2-3 கொஞ்சம் பேர் தான் இருந்தது. அப்போ அங்கேயே பெட்ரோலையும் அடித்தாச்சு.
இந்த பைக் வந்து நிறைய பெட்ரோல் எடுக்காமல் நிறைய கிலோமீட்டர் ஓடி தந்ததால் எனக்கு இந்த முறை சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பெட்ரோல் செட்டுக்கு போயாச்சு, ஃபுல் டேங்க் ஃபில் பண்ண சொல்லியாச்சு, ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இந்த நேரம் கிடைச்ச சந்தோஷமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். பைக் எடுத்த நேரம் கிடைச்ச சந்தோஷம் மாதிரியே இந்த பெட்ரோலும் கிடைச்சிட்டுன்ற சந்தோஷம் வந்து இனி பைக் வடிவாக ஓடி திரியலாம் என்று சொல்லி பெட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா பெட்ரோல் விலை கூட்ட போகிறாங்களன்னு சொல்லியாச்சு. பட் சரி, ஓகே, பரவாயில்ல, 4 ரூபாயோ 5 ரூபாயோ தான் கூட்ட போகிறாங்கன்னு நானும் வெளியில் வந்துட்டேன். பாருங்கோ, ஃபுல் டேங்க் அடிக்க போகிறேன். 160 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது. இது வந்து முதல் அடித்த செட்டில் பெட்ரோல் அடித்தது. இப்போ இந்த முறை 2வது முறையாக அடிச்சிட்டேன். 2வது முறையாக பெட்ரோல் அடித்தாச்சு. மற்றது இவ்வளோ கிலோமீட்டர் ஓடியாச்சு, டேக்ஸ் எடுத்தாச்சு, இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடித்தாச்சு. இனி வடிவாக நான் பெட்ரோல் கிடச்சிட்டுன்னு சொன்னால் வடிவாக டூருக்கு போகலாம், பைக் ரைட் போகலாம். பெட்ரோல் முடியுதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. இந்த நிறைய கிலோமீட்டருக்கு வந்து பெட்ரோல் பாவிக்கிறபடியே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரி, ஓகே, இது வந்து முதலாவது நாங்கள் எடுக்கும்போது எடுத்த வீடியோ. அதுக்கு பிறகு நான் அடுத்த வீடியோ போட்டது வந்து பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து டேக்ஸ் இல்லாமல் எடுத்த பிறகு நாங்கள் வெளியில் கொண்டு போனேன். டேக்ஸ் எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு பிறகு எல்லாம் எடுத்து முடித்து பெட்ரோல் இல்லாமல் அடித்த பிறகு அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வந்து நான் முதலாவது பைக் ரைடு வந்து போனான். அது எங்கன்னு சொன்னால் ஆணையிரவுக்கு போனான். ஆணையிரவுக்கு ஏன் போனான்னு சொன்னால், ஆணையிரவில் வந்து புதுசாக அம்மாச்சி மாதிரி ஒரு கடை வந்து திறக்கப்படுது. அப்போ அதை பார்க்குறதுக்காண்டி போனான். இன்றைக்கு வந்து எங்களோட கடையும் திறக்கிறதுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் கடையெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தபடியாக ஆல்ரெடி களவெல்லாம் போய் கடையெல்லாம் முடைச்சிருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இருந்தபடியாக இப்போதைக்கு என்னால் அந்த கடையும் ஓப்பன் பண்ண முடியலை. ஆனால் இன்னொரு நாள் நான் அதுக்கான வேலைப்பாடுகளை செய்து சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த பிறகு அந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவரை பொறுமையோடு இருந்து பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோ உங்களுக்காண்டி தர காத்திருக்கிறோம். நன்றி.